Good morning to all students. Now we are going to see 10th standard social science geography part unit 2 climate and natural vegetation of India. காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கக்கூடிய டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டு டிஸ்கிரைப் த ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்த பாடத்தில் கிளைமேட்டு நேச்சுரல் வெஜிடேஷன் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய கிளைமேட்டு நேச்சுரல் வெஜிடேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றா கிளைமேட்டை பார்க்க போகிறோம். கிளைமேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர் வந்து அந்த கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுது அந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக we drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why do we wear cotton or lighter clothes during summer season and heavy woolen clothes during cold weather season in North India? நம்ம we drink more water. சம்மர் டைமில் நிறைய வாட்டரை வந்து என்ன ட்ரிங்க் பண்ணுறோம். ஆனால் அதே வந்து வின்டர் சீசனில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நிறைய தண்ணீர் நம்ம குடிக்கிறதில்ல. இதுக்கு காரணம் நமக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா சம்மர் சீசனில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அப்சர்வ் பண்ணிடுது. அப்போ டெம்பரேச்சரை அதாவது ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிடுது. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு நிறைய தண்ணி தாகம் ஏற்படுது. ஆனால் வின்டர் சீசனில் நம்ம டெம்பரேச்சர் தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நமக்கு ஈரப்பதம் அப்படியே இருக்குது உடம்புல. அதனால் என்ன பண்ணுறதில்ல, நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறதில்ல. அதே போல் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் காட்டனோ அல்லது லைட் கிளாத்தோ வியர் பண்ணுறாங்க. ஆனால் இதே வந்து கோல்டு வெதர் சீசனில் என்ன பண்ணுறாங்க, உள்ளன் கிளாத் கம்பளியை அணிகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான கிளைமேட்டு தான் காரணம். சம்மர் சீசனில் வந்து லைட்டான கிளாத்தோ இல்லை காட்டன் கிளாத்தோ அணிகிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட். அதே வின்டர் சீசனில் ஹெவி உள்ளன் கிளாத் அணிகிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் நார்த் இந்தியாவில். ஒய் டு நாட் வியர் உள்ளன் கிளாத்ஸ் இன் சவுத் இந்தியா? அங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வின்டர் சீசனில் ஹெவி உள்ளன் கிளாத்தை அணிகிறாங்க. ஆனால் அதே வின்டர் சீசனில் சவுத் இந்தியாவில் உள்ளன் கிளாத்தை கம்பளியை நம்ம அணியறதில்லை. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரிவேலன்ஸ் ஆஃப் வேரி வெதர் கண்டிஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்டு சவுத் இந்தியா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் அந்த கிளைமேட், அதாவது இந்த வெதர் கண்டிஷன் வந்து வேரி ஆகுது. அதுதான் காரணம். நார்த் இந்தியா வெதர் கண்டிஷன் வேறு, கிளைமேட் கண்டிஷன் வேறு. சவுத் இந்தியா வெதர் அண்டு கிளைமேட் கண்டிஷன் வேறு. அப்போ நம்ம என்ன உணவு உட்கொள்ளணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரியான வீடு கட்டணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் எது தீர்மானிக்குன்னா நம்மளுடைய கிளைமேட்டு தான். நமக்கு பிடிச்ச டீ காஃபி ரொம்ப பிடிச்சிருந்தாலும் வெயில் காலத்தில் நம்ம நல்ல ஃபுல் சம்மர் சீசனில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த டீயோ காஃபியோ லைக் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியாது. அதே போல் அப்போ என்ன சாப்பிட்ணுன்னு தோணுது, நமக்கு பிடிக்காத கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஐஸ்கிரீமோ அதெல்லாம் அதை சாப்பிட்ணுன்னு தோணுது. அப்போ நமக்கு அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துறது எதுன்னா அந்த கிளைமேட்டு தான். அதே போல் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா பிடிக்குது அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் நம்ம ஐஸ்கிரீமை சாப்பிட நம்ம லைக் பண்ணுறதில்ல. ஒரு பஜ்ஜி போண்டாவோ இல்லை டீயோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட விரும்புவோம். அப்போ நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம சூடான பொருளை சாப்பிடணுன்னு சொல்லி அந்த கிளைமேட் தான் நமக்கு தீர்மானிக்குது. ஓகேவா? அப்போ கிளைமேட் டிட்டர்மைன்ஸ் ஏ பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் த பிளேசஸ் லைஃப் கண்டிஷன் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த பிரிட்டிஷ் கிளைமேட் விச் இஸ் நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்டு. அது ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னா பிரிட்டிஷ் கிளைமேட்னு சொல்லுவாங்க. ஈக்குவபிள் கிளைமேட் என்ன சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் கிளைமேட். ஏன் பிரிட்டிஷ் கிளைமேட்டை சொல்கிறாங்கன்னா நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்டு, அதாவது இது அதிக வெப்பமாகவும் இருக்கிறதில்ல, அதிக கோல்டாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதில்ல, மாடரேட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஈக்குவபிள் கிளைமேட்டை பிரிட்டிஷ் கிளைமேட்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பமும் இருக்காது, அதிக குளிரும் இருக்காது. அதனால தான் ஈக்குவபிள் கிளைமேட் என்ன கிளைமேட்னு சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் கிளைமேட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. விச் இஸ் நோன் அஸ் ஆர் விச் இஸ் கால்ட் அஸ் த பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்னா ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் கால்ட் அஸ் த பிரிட்டிஷ் கிளைமேட். சரி, இப்போ கிளைமேட் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்த்தோம். நம்ம உணவு உட்கொள்றதுல, உடை உடுத்துறதுல, நல்ல காற்றோட்டமான வீடு கட்டுறதுல, இது எல்லாத்துலையும் தீர்மானிக்கிறது கிளைமேட்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த கிளைமேட்டை வந்து இந்தியாவில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்க போகிறோம். Climate of India is affected by the factors of latitude, altitude, distance from the seas, monsoon wind, relief features and jet stream. These are the factors determining the climate of India.
ஃபஸ்ட் ஒன்று என்னது latitude, செகண்ட் ஒன்று altitude, தேர்ட் ஒன்று distance from the sea, ஃபோர்த் ஒன்று மான்சூன் wind, ஃபிஃப்த் ஒன்று relief features, சிக்ஸ்த் ஒன்று ஜெட் ஸ்ட்ரீம். இப்போ இது ஒரு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த climate ஆஃப் இந்தியா அப்படின்னா latitude, altitude, distance from the seas, மான்சூன் wind, relief features, ஜெட் ஸ்ட்ரீம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று latitude. latitudeனா என்னது அட்சங்கள். latitude and longitude, these are the imaginary lines are drawn and the earth surface by the geologist. நமக்கு தெரியும், அதாவது புவியியல் அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜிஸ்ட் வந்து கற்பனையாக வந்து ஒரு நாடோ ஒரு ஸ்டேட்டோ எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, அது எந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கற்பனையாக வரையப்பட்ட ஒரு இமேஜினரி ஒரு லைன் தான் என்ன அப்படின்னா latitude and longitude. Here latitude help us to understand the climate condition of a place. Latitude வந்து this is the factor affecting the climate condition of a place. Latitudinally India lies between 8 degree 4 minutes north and 37 degree 6 minutes north latitudes. Already we have seen in the first lesson India lies between the 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitude. The Tropic of Cancer divides the country into 2 equal halves. இப்போ நமக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா 8 டிகிரியிலிருந்து 37 டிகிரி வரைக்கும் இருக்குது. இதை ரெண்டாக பிரிக்கிறது எதுனா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கக்கூடிய லேட்டிடியூடு. இது 23.5 டிகிரி நார்த் லேட்டிடியூட் இருக்குது. அப்போ விச் லைன்ஸ் டிவைட்ஸ் த இந்தியா இன்ட்டு டூ ஹால்ஸ் அப்படின்னா ஏன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது 23.5 டிகிரி நார்த் லேட்டிடியூட் இஸ் நோன் அஸ் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இப்போ வேர்ல்டு 2 பார்ட்டாக பிரிக்கிறதுனா 0 டிகிரி லேட்டிடியூடு. 0 டிகிரி லேட்டிடியூடு தான் என்ன பண்ணுது வேர்ல்டை நார்தன் ஹால்ஸ் சதர்ன் ஹால்ஸ், நார்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிக்குது. அதே போல் இந்தியாவை 2 சமப்பாகமாக பிரிக்கிறது எது அப்படின்னா 23.5 டிகிரி நார்த் லேட்டிடியூடான ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை தான் என்ன பண்ண 2ஆக பிரிக்குது. The area located to the south of Tropic of Cancer experiences high temperature and no severe cold season throughout the year. Whereas the areas to north of this parallel enjoys subtropical climate. இங்கே அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு நார்த் சைடில் இருக்கிறது நார்த் இந்தியா, சவுத் சைடில் இருக்கிறது சவுத் இந்தியா. சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் இந்தியான்னு சொல்லுவாங்க, அதாவது தீபகற்ப இந்தியான்னு சொல்லுவாங்க. ஒய் வி கால்டு சவுத் இந்தியா as the peninsula India அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சவுத் இந்தியா சரௌண்டட் 3 side by water like Bay of Bengal, Arabian Sea and Indian Ocean. If the land is surrounded 3 side by water, this is known as the peninsula India. North India it is not covered by water, so it's known as extra peninsular Indiaன்னு சொல்லுவாங்க. இப்போ சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா வெதர் டியூரிங் த சம்மர் ஆர் வின்டர் இட்ஸ் நாட் சிவியர் லைக் நார்த் இந்தியா. நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா சம்மர்னா ஃபுல் சம்மராக இருக்கும், வின்டர்னா ஃபுல் வின்டராக இருக்கும். ஆனால் சவுத் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சம்மராக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் சரி இட்ஸ் நாட் சிவியர். ஏன் அப்படின்னா இதனுடைய லேட்டிடியூடு தான். லேட்டிடியூட்னாலே என்ன பண்ணுது, இது சவுத் இந்தியா வந்து ட்ராபிக்கல் ஜோனில் இருக்குது, அந்த லேட்டிடியூட்னாலே நார்த் இந்தியா வந்து சப்ட்ராபிக்கல் ஜோனில் இருக்குது. அப்போ அந்த லேட்டிடியூடு தான் சவுத் இந்தியா வந்து ஹாட்டாக இருக்கிறதுக்கும் நார்த் இந்தியா வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிறதுக்கும் காரணம். அதே போல் நமக்கு அந்த சி ஓரங்கிறதுல அந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ ஒரு இடத்துல கிளைமேட் வந்து இப்போ சவுத் இந்தியா வந்து ஹாட்டான கிளைமேட் இருக்கிறதுக்கும் நார்த் இந்தியா மாடரேட்டான கிளைமேட் கண்டிஷனாக இருக்கிறதுக்கு காரணம் லேட்டிடியூடு தான் காரணம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அல்டிடியூடு. அல்டிடியூட்னா உயரம். When the altitude increases, the temperature increases. Temperature decreases. The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. It's called as normal lapse rate. அதாவது மேலே போக போக வந்து வெப்பம் குறையும், பூமியிலிருந்து தரைப்பகுதியிலிருந்து மேலே போக போக வெப்பம் குறையும். ஏன் வெப்பம் குறையுதுன்னா முதல்ல வெப்பம் எப்படி உருவாகுது தரைக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சன்லைட்லேருந்து வரக்கூடிய வெப்பம் அந்த அட்மாஸ்பியர் வழியாக வந்து தரைப்பகுதியில் தான் கீழே என்ன பண்ணுது விழுது. அப்படி விழும்போது தரை சீக்கிரம் அதாவது லேண்ட் வந்து சர்ஃபேஸ் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அப்போ ஹீட் ஆகிட்டு வரும்போது அந்த அட்மாஸ்பியர் ஹீட் ஆகுது, வந்து எங்கே படுதோ அங்கே தான் ஹீட் ஆகும். அப்போ சர்ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆனது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணுது. அப்போ ரிடியூஸ் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் அப்படியே மேலே போகும். அப்போ அது தரைப்பகுதி சூடாக இருக்கும், கொஞ்சம் மேலே போகும் கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் மேலே போகும் குறையும். இப்போ நெருப்பு, இப்போ தரை வந்து ஒரு நெருப்பு மாதிரி பக்கத்தில் கை வச்சா சுடும், இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குனா குறையும், இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குனா குறையும். அதே மாதிரி மேலே போக போக
டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். while increasing the altitude temperature will be decrease. உயரம் செல்ல செல்ல வெப்பம் குறையும். every 1000 meters ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் குறையும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். காரணம் இதுக்கு இந்த மூமெண்ட்டுக்கு இதுக்கு என்ன சொல்லுவாங்க, நார்மல் லேப்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க, வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி 1000 மீட்டர்ஸ் டேஷ் டிகிரி செல்சியஸ் வில் பி டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டால் 6.5 டிகிரி செல்சியஸ் டிக்ரீஸ். ஹென்ஸ் பிளேஸ் இன் த மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தென் த பிளேசஸ் ஆன் த பிளைன்ஸ். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்து பிளைன்ஸில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட வந்து மலைப்பாங்கான இடம் கூலிங்காக இருக்கிறதுக்கான காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி அண்டு செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன் இன் சவுத் இந்தியா அண்ட் ஆஃப் த ஹிமாலயன் ரேஞ்ச் லைக் முசோரி, சிம்லா எக்ஸெட்ரா ஆர் மச் கூலர் தென் த பிளேஸ் லொக்கேட்டட் ஆன் த கிரேட் பிளைன். இப்போ சம்மர் சீசன்லேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன்ஸில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஆனால் அதே சீசனில் நம்ம சம்மர் ரிசார்ட்டாக இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல், சவுத் இந்தியாவில் இன்னும் சில பிளேஸுக்கெலாம் போனால் குளிர்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா அது வந்து சி லெவல்லேருந்து என்ன பண்ணுது, நல்லா ஹைட்டில் இருக்குது. அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் குறைஞ்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் கூலிங்காக இருக்கும். ஸோ தட் இந்த மவுண்டெயின் ஏரியா இட்ஸ் வெரி கூலர் தென் த பிளைன்ஸ். லைக் சவுத் இந்தியாவில் பிளைன்ஸு, நார்த் இந்தியாவில் ஹிமாலயாவில் வந்து முசோரி, சிம்லா இதெல்லாம் கிரேட் பிளைன்ஸை விட அங்கே கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி. ஊட்டி வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2240 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. வென் இட் இஸ் 35 டிகிரி செல்சியஸ் இன் சென்னை 6.7 மீட்டர் ஹைட்டு. சி லெவலிருந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6.7 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சென்னை 35 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது 2240 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி எவ்வளோ டெம்பரேச்சராக இருக்கும் அதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸில் டிக்ரீஸ் ஆகும், 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். நம்ம அதை கால்குலேஷன் பண்ணி இதோட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட் ஒன்று நம்ம என்ன பார்த்தோம், லேட்டிடியூட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்ட் டிட்டர்மைனிங் த கிளைமேட் ஆஃப் பிளேஸ். சவுத் இந்தியாவில் ஒரு கிளைமேட்டு, நார்த் இந்தியாவில் ஒரு கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுல லேட்டிடியூடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது. அதே போல் அல்டிடியூட், பிளைன்ஸ் ஏரியாவை விட மவுண்டெயின் ஏரியா கூலாக இருக்கிறதுக்கு காரணம் அல்டிடியூடு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, கடலிலிருந்து தூரம். எ லார்ஜர் ஏரியா ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி த பெனின்சுலர் ரீஜியன் இஸ் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் த சி அண்ட் திஸ் என்டையர் ஏரியா ஹேஸ் எ கிளியர் மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது நமக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பெனின்சுலர் ரீஜியன் சொல்லுவாங்க, சவுத் இந்தியா. இட்ஸ் நாட் வெரி ஃபேர் ஃப்ரம் த சி. இது வந்து கடலுக்கு ரொம்ப தொலைவாக இல்லை. இந்த பெனின்சுலர் இந்தியா 3 சைட் கவர்ட் பை வாட்டர் நம்ம பார்த்துருக்குறோம். அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், சவுத்தில் வந்து இந்தியன் ஓஷன் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், இது சவுத் இந்தியா வந்து அந்த கடல் தாக்கம் அதிகமாக இருக்கும் சவுத் இந்தியாவில். இப்போ சம்மராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சம்மராக இருக்காது. கடற்கரை ஓரம் பார்த்திங்கன்னா அந்த கடல் காற்று வீசி அதை குறைச்சிரும். வின்டராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கடல் காற்று வீசும்போது அப்போ கடல் காற்று வெப்பமாக இருக்கும். அது வீசும்போது தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம், அந்த கூலிங்கே குறைஞ்சி போயிடும். திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி டஸ் நாட் ஹாவ் எ வெரி கிளியர்லி மார்க்டு வின்டர் அண்ட் த டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவபிள் ஆல்மோஸ்ட் த்ரூட் த இயர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மராக இருந்தாலும் ஃபுல் சம்மராக இருக்காது சவுத் இந்தியா, வின்டராக இருந்தாலும் ஹெவி வின்டராக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா 3 சைட் பை வாட்டர், சி இருக்குது. முக்கியமாக வாட்டருங்கிறத விட சி இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, ஏரியாஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸஸ் மச் சீசனல் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சி. இப்போ சவுத் இந்தியாவில் சம்மர் அப்படின்னா ஃபுல் சம்மராக இருக்காது, வின்டர் அப்படின்னா ஃபுல் வின்டராக இருக்காது. காரணம் நம்ம சரௌண்டட் பை சி இருக்குது. ஆனால் இதே சென்ட்ரல் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் பார்த்திங்கன்னா சம்மர்னால் ஃபுல் சம்மராக இருக்கும், வின்டர்னால் ஃபுல் வின்டராக இருக்கும். ஏன்னா அங்கே சி கிடையாது. சி இருந்துச்சுன்னா அந்த காற்று வீசி அதை மாடரேட்டாக மாற்றிடும். சவுத் இந்தியாவில் இருக்கிற மாதிரி நார்த் இந்தியாவில் இல்லாததுக்கு காரணம் அங்கே ஆப்ஷன்ஸ் ஆஃப் சி. ஹென் சம்மர் ஹாட் அண்ட் வின்டர்ஸ் ஆர் கோல்டு. அப்போ அங்கே சியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக நார்த் இந்தியாவில் சென்ட்ரல் இந்தியாவில் இல்லாதால பார்த்தீங்கன்னா சம்மர்னால் ஃபுல் சம்மராக இருக்கும், வின்டர்னால் ஃபுல் வின்டராக இருக்கும். The annual temperature at Cochin does not exceed 30 degrees Celsius as its location is on the coast, while it's as high as 40 degrees Celsius at Delhi since it's located in the interior part. இப்போ ஆனுவல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் வந்து 30 டிகிரிக்கு மேலே போகிறதில்ல. ஆனால் அதே ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய டெல்லியில் வந்து 40 டிகிரி வந்துடுது. ஒரே நாட்டில்
இருக்கக்கூடிய வெவ்வேறு பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் கொச்சினில் 30 டிகிரியும் டெல்லியில் வந்து 40 டிகிரி இருக்கிறதுக்கு காரணம் கொச்சின் வந்து எதோடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது, கோஸ்டல் ஓரமாக இருக்குது, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. இப்போ டெல்லிங்கிறது வந்து இன்டீரியர் பார்ட்டில் இருக்குது. அப்போ சியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இல்லை. ஸோ தட் இது வேரியேஷன் இருக்குது, டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்குது. அப்போ இங்கே அந்த டெம்பரேச்சர் வேரியேஷனால அங்கே என்ன ஆகும், கிளைமேட் வேரியேஷன் ஆகும். அதுக்கு காரணம் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சி. Air near the coast has more moisture and greater potential or produce precipitation. Due to this fact, the amount of rainfall at Kolkata, located near the coast, is 119 centimeter and it decreases to just 24 centimeter at Bikaner, which is located in the interior part. இப்போ கோஸ்டல் ஓரம், அதாவது சி ஓரம் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏரில் வந்து மாய்ஸ்டரிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்கும். அதே இன்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஏரில் வந்து மாய்ஸ்டர் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த கோஸ்டில் ஓரக்கூடிய ஏர் வந்து நல்ல ப்ரிசிபிட்டேஷன், மழையை நிறைய தரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். இன்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஏரில் வந்து மாய்ஸ்டர் கம்மியாகிறதுல ப்ரிசிபிட்டேஷன் வெரி லோவாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா கோஸ்டில் ஓரங்கிறதால அங்கே ஆனுவல் ரெயின்ஃபாலாக 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்குது. இதே வந்து ராஜஸ்தானில் பிகானீரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 24 சென்டிமீட்டர் கம்மியாகவே மழை கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. அப்போ கிளைமேட் அஃபெக்டிங்கில் வந்து லேட்டிடியூடு ஒன்று, அப்புறம் அல்டிடியூடு ஒன்று, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, தீஸ் ஆர் அஃபெக்டிங் த ஃபேக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான்சூன் விண்டு. த மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர் விச் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் த மான்சூன் விண்டு. ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை தீர்மானிகளில் மிக முக்கியமான ஒரு பங்கு மான்சூன் விண்டு. இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். த மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர் விச் இஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் மான்சூன் விண்டு, பருவக்காற்று தான் என்ன பண்ணுது, இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பெரும்பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் சீசனல் ரிவர்சல் விண்ட்ஸ் அண்ட் இந்தியன் ரிமைன்ஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தீஸ் விண்ட்ஸ் ஆர் ஃபார் எ கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் எ இயர். அதாவது நமக்கு இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு, நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டு இருக்குது. இந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை வருஷம் முழுக்க ஓரளவுக்கு இது தீர்மானிச்சுது. Though the sun's rays are vertical over the central part of India during the mid-June, the summer season ends in India by end of the May. நமக்கு இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு சம்மர் வந்து மே மந்த்து தான். இந்தியாவுக்கு சம்மர் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து. இப்போ ஜூன் மந்தில் தான் நம்ம சன்னுடைய ரேஸ் வந்து வெர்டிக்கலாக ஃபால்ஸ் ஆகும். ஆனால் இருந்தாலும் சம்மர் வந்து நமக்கு என்ன பண்ணுது, மே எண்டுலேயே முடிஞ்சிருது. ரீசன் என்ன அப்படின்னா, it is because an onset of southwest monsoon brings down the temperature of entire India and cause moderate to heavy rainfall in many parts of the country. அப்போ மே எண்ட்லேயே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு ஸ்டார்ட் ஆகிடுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு அப்படியே கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே நார்த்து நோக்கி போகும்போது இப்போ நார்த்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன பண்ண அப்படியே குறைச்சிக்கிட்டே போகும். அப்போ நமக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து மெனி பார்ட் ஆஃப் இந்தியா குறைவான ரெயின்ஃபால் இருந்து ஹை ரெயின்ஃபால் வரைக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டில் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் அதிக மழை பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு தான் நமக்கு தருது. சிமிலர்லி த கிளைமேட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் இந்தியா இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த சவுத் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்ட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனால் நிறைய மழை கிடைக்குது. அப்போ இங்கே மான்சூன் விண்ட் டிட்டர்மைன் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. ஒரு நல்ல மழையை கொடுக்குறது, மழையை தராமல் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். நெக்ஸ்ட் வெதர் அண்டு கிளைமேட். ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வெதர்னா என்ன அப்படின்னா, வெதர் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் எ பிளேஸ் அட் எ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். வெதர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அட்மாஸ்பியரிக் ஸ்டேட்டு தான் வெதர்னு சொல்லுவாங்க. ஒரு பிளேஸில் அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் தான், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், மாய்ஸ்டரிங், ப்ரிசிபிட்டேஷன், விண்டு, க்ளவுட்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த அட்மாஸ்பியரிக் ஸ்டேட்டு. இது எல்லாம் சேர்ந்தது தான் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். கிளைமேட் அப்படின்னா, கிளைமேட் இஸ் த அக்குமுலேஷன் ஆஃப் டெய்லி அண்ட் சீசனல் வெதர் ஈவெண்ட் ஆஃப் எ கிவன் லொக்கேஷன் ஓவர் எ பீரியட் ஆஃப் 30 to 35 இயர்ஸ். அட்மாஸ்பியரிக் ஸ்டேட்டு கலெக்ஷன் தான் வெதரு. அதே மாதிரி வெதர் ஸ்டேட்டுடைய 30 to 35 இயர் கலெக்ஷன் தான் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பிளேஸில் இப்போ ஒன் பிளேஸில் ஒன் டேவில் அட்மாஸ்பியரிக்குடைய ஸ்டேட்டு தான் வெதர்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒன் பிளேஸில் 30 to 35 இயர் வந்து அந்த கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா
அந்த கலெக்ஷன் ஆஃப் வெதரை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க climate அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியருடைய ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து வெதருடைய கலெக்ஷன்லாம் சேர்ந்து 30 to 35 இயர்ஸு கிளைமேட்டாக மாறுது. நெக்ஸ்ட் ரிலீஃப், நிலத்தோற்றம். Relief of India has a great bearing on the major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of winds and the amount of rainfall. இந்த நிலத்தோற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் அதாவது டெம்பரேச்சரு, வெப்பம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வளிமண்டல அந்த அழுத்தம், டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸு காற்றினுடைய வேகம் திசை, அப்புறம் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் மழைப்பொழிவு, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு இந்த ரிலீஃபுக்கு உண்டு. இது எப்படி சார் அப்படின்னு கேட்டால், the Himalayas act as the barrier to the freezing cold winds blows from Central Asia and keep the Indian subcontinent. இப்போ இமாலயா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் இந்தியாவில் இருக்குது, நமக்கு வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது. அப்போ அந்த பேரியராக இருக்கக்கூடிய அந்த ஹிமாலயா பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரீசிங் கோல்டு விண்டை என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது. அப்படி பிளாக் பண்ணுறதால நமக்கு நார்த் இந்தியா வந்து ஒரு சிவியர் கோல்டுலேருந்து நம்மளை பாதுகாக்குது. ஓகேவா? அப்போ சிவியர் கோல்டுலேருந்து பாதுகாத்துட்டு நம்ம இந்தியாவுடைய சப்கான்டினெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், ஹாட்டாக வச்சுருக்குது. அப்படி ஹாட்டாக வச்சுருக்கிறதால இந்த வின்டர் சீசன்லேயும் வார்மாக வச்சுருக்குது. அப்போ வின்டர் சீசன்லேயும் நம்ம நார்த் இந்தியா வந்து வார்மாக இருக்கிறதுக்கு காரணம் ரிலீஃப் தான் காரணம். அப்போ வின்டர் தான் இருக்குது சீசனு, பட் வின்டர் காலத்துலேயும் வார்மாக இருக்கிறதுக்கு அந்த ஹிமாலயா இல்லைன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக சிவியர் வின்டராக கோல்டாக தான் இருக்கும். சச் as நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராபிக்கல் கிளைமேட் டியூரிங் த வின்டர் சீசன். அப்போ அந்த ரிலீஃப் ஃபியூச்சரால் தான் நார்த் இந்தியா வந்து வின்டர் சீசன்லேயும் என்ன கிளைமேட் இருக்குது, ட்ராபிக்கல் கிளைமேட்டில் இருக்குது. டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஏரியாஸ் அண்ட் த வெஸ்டர்ன் ஸ்லாப் ஆஃப் வெஸ்டர்ன் காட் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு கடற்கரை ஓரமாக பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸுடைய வெஸ்ட் சைடு வந்து கடலிருந்து வீசக்கூடிய அந்த காற்று வெஸ்டர்ன் காட்டில் வெஸ்ட் சைடில் மோதுது. அப்படி மோதும்போது வெஸ்ட் சைடில் நல்ல மழை கிடைக்குது. மழையை ஃபுல்லாக வெஸ்ட் சைட்லேயே கொடுக்குது. அதுக்கப்புறம் வெறும் எம்டியான ஒரு ஏர் தான் வெஸ்டர்ன் காட்டுடைய ஈஸ்ட் சைடு போகும். அப்படி ஈஸ்ட் சைடு போகும்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்டுடைய ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஈஸ்ட் சைடில் இருக்கிறதால அங்கே வெறும் ட்ரை ஏர் தான் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரெயின் ஷேடோ ரீஜியன் ஆர் லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே மழை கிடைக்காது, ரொம்ப கம்மியான மழை தான் கிடைக்கும். அப்போ ஒரே இடத்துல ஒரு பக்கத்தில் மழை இன்னொரு பக்கத்தில் மழை இல்லாமல் போகிறதும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தோற்றம். நிலத்தோற்றம்னா அங்கே அந்த இமயமலை போலவே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டியூரிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் Mangalore located on the coast gets rainfall about 280 centimeter, where the Bengaluru located and the leeward sides receive only about 50 centimeter rainfall. ஒரே ஸ்டேட்டு கர்நாடகா ஸ்டேட்டு. கர்நாடகா ஸ்டேட்டில் சவுத் வெஸ்ட் மான்சூனில் மங்களூரில் 280 சென்டிமீட்டரும் பெங்களூரில் ஜஸ்ட் 50 சென்டிமீட்டர் தான். இப்போ ஒரே ஸ்டேட்டு, ஆனால் ஒவ்வொரு பிளேஸ்லையும் ரெயின்ஃபால் வந்து சேஞ்ச் ஆகுது. காரணம் என்னென்னா மங்களூருக்கும் பெங்களூருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் இருக்குது. மங்களூர் வந்து விண்டுவேர்டு சைடில் இருக்குது, பெங்களூர் வந்து லீவேர்டு சைடில் இருக்குது. விண்டுவேர்டு சைடு ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால், லீவேர்டு சைடு ரிசீவ் வெரி லோ ரெயின்ஃபால். ஸோ தட் பெங்களூர் ரிசீவ் வெரி லோ ரெயின்ஃபால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னா, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ப்ளோயிங் இன் எ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். ஜெட் ஸ்ட்ரீம் இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின், 2 மார்க் கொஷின். ஜெட் ஸ்ட்ரீம்னா இது வந்து அப்பர் அட்மாஸ்பியரில் ஒரு நேரோ ஜோனில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு விண்டு தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீம். நம்ம அட்மாஸ்பியர் லேயராக இருக்குது. அப்பர் அட்மாஸ்பியரில் ஒரு நேரோ ஜோனில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய விண்டு தான் என்னது, ஜெட் ஸ்ட்ரீம். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் is driven by the shift of the subtropical westerly jet from the plains of India towards the Tibetan Plateau. இப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீமுடைய தேரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவன் பை ஷிஃப்ட் ஆஃப் த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி, மேலை காற்று. அதாவது இந்த சப்ட்ராபிக்கலில் பார்த்தீங்கன்னா மேலை ஜெட் காற்றுகள் பார்த்தீங்கன்னா மேலிருந்து என்ன பண்ணுது, அப்படியே நார்த் இந்தியாவில் இந்த கிரேட் பிளைன்ஸ், கேஞ்சட்டிக் பிளைன்ஸில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுது. அப்படி தள்ளும்போது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த விண்டு என்ன பண்ணுது, டிபெட்டியன் பிளேட்டியை நோக்கி போகுது. அப்படி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய விண்டு டிபெட்டியன் பிளேட்டியை நோக்கி போயிடுச்சுன்னா
நார்த் இந்தியாவில் வெரி லோ ப்ரெஷராக இருக்கும். அந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்கு கடலில் சவுத் இந்தியாவிலேருந்து என்ன பண்ணும், இந்த இந்தியன் ஓஷன்லேருந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு அதை ஃபில் பண்ண போகும். அப்படி ஃபில் பண்ண போகும்போது அந்த விண்டு சீலேருந்து போகிறதால மாய்ஸ்சரிங் கெப்பாசிட்டியோட போகும்போது அங்கே நல்ல மழையை கொடுக்குது. ஓகேவா? அதே போல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் காஸ் டிராபிக்கல் டிப்ரெஷன்ஸ் போத் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு ரீட்ரேட்டிங் மான்சூன். ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா அந்த டிராபிக்கல் டிப்ரெஷனை சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்லேயும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசனை ரீட்ரேட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. பின்னடையும் பருவக்காற்று அந்த காலத்துலேயும் ஒரு வளிமண்டல அழுத்தத்தை இது உருவாக்குது. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் உருவாக்குது. ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவுடைய கிளைமேட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டிடியூட், அல்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, அப்புறம் மான்சூன் விண்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், மான்சூன் விண்டு, அப்புறம் ஜெட் ஸ்ட்ரீம், இதெல்லாம் வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மான்சூன் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கை நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் பார்க்கலாம். இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.